வணக்கம். இந்த ப்ரிப்போஷன்ஸ் அட்டு வந்து பண்டிகை தினங்களுக்கு முன்னாடி, பண்டிகை தினன்றது வந்து 2 நாள் 3 நாள் அப்படி சேர்ந்த மாதிரி வரும். பொதுவாக தசரான்ற ஒரு 10 நாள், தீபாவளி ஒரு 2-3 நாள், பொங்கல் ஒரு 3-4 நாள், கிறிஸ்மஸ் வந்து கேட்க தேவையில்லை, ஒரு வாரம் 10 நாள் கிட்ட வரும் அது கிறிஸ்மஸ்ஸு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது அட்டு யூஸ் பண்ணணும். இன் கிறிஸ்மஸ் வராது, அட்டு கிறிஸ்மஸ், அட் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லணுங்க. இன் கிறிஸ்மஸ் சொல்லாதீங்க, அட் கிறிஸ்மஸ். அதே மாதிரியா அட் பொங்கல், பொங்கல் ஹாலிடேஸ்னு வரும்போது பொங்கல் ஹாலிடேஸில் நாங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கு போவோம் நாங்கள் அப்படின்போது அட்டு பொங்கல். அதே மாதிரியா அட்டு தீபாவளி, அட்டு தசரா. அதே மாதிரியா இது அட் த வீக்கெண்ட் கொடுத்துருக்குறேன். அட் த வீக்கெண்டுன்னா வார இறுதி, ஃப்ரைடே, அப்புறமா சாட்டர்டே, அப்புறம் சண்டே. சண்டே வந்து வார நாளுடைய துவக்கம், சாட்டர்டே வந்து வீக்கெண்டு, ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகும். புரியுங்களா? ஸோ அட் த மந்த் எண்டுன்னு சொன்னால், மந்த் எண்டுன்றது இது 27, 28, 29, 30, 31 இது மந்த் எண்டு. ஸோ அட் த மந்த் எண்டுன்னு சொல்லலாம். இந்த மந்த் எண்டுன்னு சொன்னால் இதெல்லாம் 28, 29, 30, 31 இதெல்லாம் வந்து இந்த மந்த் எண்டு. புரியுங்களா? இது நீங்கள் லாஜிக்காக கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். மாத கடைசியிலன்னு சொன்னால், மாத கடைசியில் ஒரு வாரம்னா 26 வரலாம், 27 வரலாம், 28 வரலாம், 29 வரலாம், 30 வரலாம், 31 வரலாம், எப்போ ஒன்றா வரலாம் மாத கடைசியில் அப்படின்னு சொன்னால். மாத இறுதி நாள் அப்படின்னு சொன்னால் 30 அல்லது 31 இது. ஸோ இது அட்டு, இது எண்ணு, வித்தியாசம் தெரிஞ்சுங்க. இந்த ப்ரிப்போஷன் சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். நிறைய ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் வீடியோஸ் தொடர்ந்து வந்துனே இருக்கும். எது சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 9441872991.